என்ன பேசுற? இல்லடா எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன்னு பேசு. ஓகே இரு. ஃபன்னா கொண்டு போலாம். ஸ்டார்டிங் நீ பேசுற ஃபன்னாவே நான் சொல்றேன். இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபன்னியா இருக்குமே இல்லையா? இப்போ நம்ம எதுக்கு இங்க அசெம்பிள் ஆயிருக்கோம்? நம்ம வந்து இப்போ கல்கி படம் பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு அந்த படம் வர்த்தா இல்லையான்னு பேச போறோம். ஹாய் ஹாய். ஓகே கல்கி. கல்கி 28 2898 ஆமா 18 மட்டும் தான் எனக்கு 2898. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? கல்கி படத்தோட ரிவ்யூ. ஓகே ஒரு பெரிய பவுண்டி எல்லாம் பார்த்தோம் காட்டுறோம். இப்போ கல்கியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்கியை நினைக்கிறதோட கல்கியோட முழு பேர் சொல்லுங்க. கல்கி கல்கி படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? படத்தை பத்தி சொன்னா டெக்னிக்கல் வைஸா படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லே கடைசி நகரம். பிரபாஸ் ஆக்டிங் வெரி இல்ல வேற லெவல் பண்ணிட்டாப்ல. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க, இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. அவர் உள்ள வராரு. இது சார்கசம். இருங்க நான் சொல்றேன். நீங்க ஓபன் ரிவ்யூ இருங்க நான் சொல்றேன். படம் வர வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. யாரு? பிரபாஸ். அவர் உள்ள அவர் வந்து பிரச்சனை இல்லைங்க. அந்த காரை கொண்டு வந்து சீரியஸ் வாய்ஸ் கேட்ட புச்சி பச்சி டென்ஷன் ஆகி போயினான். பைரவா 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. என்னடி வாய்ஸ் இது? கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் அதுக்கு ஆட பைத்தியா. ஓ நீ எச்சி போட தெரியல. கம்பரா காசு கொடுத்து வெட்டி மேல பார்க்க வந்தாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதெல்லாம் இல்லைங்க. கீர்த்தி சுரேஷ் வர வரைக்கும் படம் கீர்த்தி சுரேஷ் அங்க புச்சி பிரபாஸ் புச்சி பிரபாஸா ரெண்டு வர வரைக்கும் புச்சி தேவையில்லாம தேவையில்லாம ஹைப்புங்க அது. அவன் வரான் வந்து சரி 4 பேர்த்த அடிக்கலாம், இல்ல அவன் பாட்டுக்கு போகலாம். தூங்குறானாமா, எந்திரிக்கிறானாமா, ஃபைட் வேணான்றானாமா, மொட்டைன்றானாமா. இல்ல 2 நிமிஷம் ஒருக்கா ஃபைட். கண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் விசித்திரமாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க? நானே விசித்திரமான ஆள். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன புடிங்கிட்டு ஏப்பா சேட்டிங் பண்ணுவா இப்படி பண்ணா என்ன பண்றது? அப்புறம் எதுக்கு படத்துக்கு வரீங்க நீங்க? படம் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப். இதுக்கு தான் அந்த லவ் பண்ற பசங்க கூட்டு போக கூடாது. டேய் டிக்கெட் சோ சேட். சரி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாக்னு தான் நான் சொல்லுவேன். கதைக்குள்ள கொண்டு போறதுக்குள்ள ஓகே நார்மலா கொண்டு போனாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நகைச்சுவை போட்டேன். பிரபாஸ்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு படம் பார்க்க தோணல. பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு புச்சி? சரி முக்கியமா இந்த புச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை புச்சி இல்ல, எனக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் பிடிக்கும், அதனால எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. A few moments later. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி நினைக்கிறது ஒண்ணு இல்லைங்க. அது படத்துல வைக்கிறது ஒண்ணுதான், வைக்காதது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்காம செகண்ட் ஹாஃப் பார்த்தா உங்களுக்கு படம் முடிஞ்சிரும், படம் புரிஞ்சிரும். கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. Wait and watch. கமல்ஹாசன் ஆக்டிங் அத பத்தி சொல்றது ஒண்ணு இல்லைங்க. மேக்கப் வந்து சூப்பரா. அவர் ஆக்சுவலி இந்த படத்துல ஆக்ட் பண்ணல, பேசிட்டு மட்டும் தான் இருந்தாரு, உட்கார்ந்துட்டு இருந்தாரு, பறந்துட்டு இருந்தாரு. என்ன நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. அமிதாப் பச்சன் நான் சொல்றேன். அமிதாப் பச்சன் வந்து ஆள் நல்ல வளர்த்தி. அவர் பக்கத்துல நிக்கும்போது பிரபாஸே கொஞ்சம் குட்டையா தான் தெரியுது. ஆமா, ஆனா அவர் ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே அஸ்வத்தாமா சொல்லுங்க அவரோட ரோல். அவரே வந்து ஒரு கடவுள் கூட இருந்தவர் மாதிரி அவரை போட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரியை வந்து மகாபாரதத்தை பேஸ் பண்ணி அந்த கலியுகம் நடந்த இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிபிக் மூவியா எடுத்திருக்காரு டைரக்டர். A few minutes later. நம்ம மகாபாரதத்துல இருந்து பொன்னியின் செல்வன்ல இருந்து நிறைய படம் காப்பி அடிச்சிருக்காங்க ஹாலிவுட். எனக்கு
கேஜிஎஃப் என்னடா மகாபாரதம் இருக்கு. இதுல சொல்றேன்டா கல்கியில. கல்கில என்னடா கேஜிஎஃப் என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் நம்ம பேசினா ஒரு டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மகாபாரதம் அந்த வார் சீனோட ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது நாங்க தப்பான படத்துக்கு வந்துட்டோமா நினைச்சோம். ஏன்னா இது sci-fi thriller சொன்னானுங்க, எப்ப இது history வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேமியோஸ் அள்ளி போட்டு வந்த இதுல கேமியோஸ் துல்கர் சல்மான், கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ், வேற ராஜமௌலி, இதுல நானி வருவாருன்னு சொன்னாங்க. நான் உண்மையா சொன்னா படத்தை யாருக்காக பார்க்க வந்தோம்னா நானிக்க சொன்னேன். வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். ஏன்னா நான் நானியோட பெரிய fan. அதுக்காக நானிக்க சரி நானி வருவாரு கடைசி வரை போய் நான் பல்பு தான் வாங்கினேன். A few moments later. அது கிருஷ்ணன் மட்டும் ஒரு பிளாக்ல காமிச்சிட்டாங்க ஃபுல்லா. அவனை போர்ட்ரே பண்ணது நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணர் ஒரு நம்ம எப்பவுமே ப்ளூ கலர்ல வருவாரு அப்படிங்கிற பார்க்கும்போது டார்க் ஸ்கின்ல கிருஷ்ணர் பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஃபேஸ் சரியா தெரியல. செகண்ட் பார்ட்ல வேணா ஃபுல்லா காமிச்சாலும் காமிக்கலாம். அது வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஸ்டோரி யாருன்னு தெரியல. எல்லாரோட ஆக்டிங். பிரபாஸ் மட்டும் தான் எனக்கு ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிரபாஸ் பண்ண ஆக்டிங் கிடையாதுப்பா. சும்மா வந்துட்டு போயிருக்காரு அவர். சண்டை என்னடா சண்டை பண்றான் ஏன்டா இதை சொல்லி சாரி பிரபாஸ் ஃபேன்ஸ், எங்களை யாரும் சண்டைக்கெல்லாம் வர வேணாம். நாங்க எங்க மனசுல பட்டது மட்டும்தான் பேசுறோம். பின் குறிப்பு, ஒரு படம் ஃபேன்ஸா எங்களுக்கு எப்படி படம் இருந்துச்சு? படம் மொத்தமா அமிதாப் பச்சன் மட்டும்தான். இல்ல புரியல. திஷா பட்னியோட ஆக்டிங், திஷா அவங்க ப்ளீஸ் அவங்க வந்து பேசாது. ஒரு நிமிஷம் தான்டா வந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்க்க உள்ள போனா அவன் மட்டும் தான் வெளியே வந்து அவளை காணா. காம்ப்ளெக்ஸ் குள்ளே மாட்டிக்கிட்டான். Few minutes later. மகாபாரத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மகாபாரத் ஸ்டோரி யூஸ் பண்ணல, ஒரு கான்செப்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். அதாவது அந்த வார் முடிஞ்சு என்ன நடக்குதுன்றத கதையே. இப்ப நார்மலா முடிஞ்சு நடக்கிறது இல்லைங்க. கலியுகம் கலியுகம் இன்னும் கலியுகம் ஆரம்பிக்கல. அது ஆரம்பிச்சா எப்படி இருக்குங்கிறது இருக்கு. நம்ம நார்மலா இனி வருஷங்கள் தாண்டதான் கலியுகமே. துல்கர் சல்மானோட ஆக்டிங், அவர் படத்துல ஆக்ட் பண்ணல. அப்படின்னா அவர் போயிட்டாரு அவ்வளவுதான். ஆனா என்ன பிரபாஸ் இவரை ஏமாத்திட்டாரு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. படத்தோட ஹைப்பே வந்து யூனிட்ஸ் காம்ப்ளெக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள்ங்க, கமுத்து வச்ச ட்ரையாங்கிள். பிரமிட் அவனோ குப்பர் போட்டு தலைகீழ இருக்கிற பிரமிட். பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். வந்து ஹெட் கமலஹாசன் ஹெட் அவனுக்கு கீழே இவன். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். அவனோட ஆக்டிங், அதான் ஒரு வில்லனாலே நம்மள எரிச்சல் பண்ணிட்டாருனாலே அவர் வில்லனா ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆக்சுவலி எரிச்சல் பண்ண கிடையாது. ஆக்சுவலா அவர் நம்ம கோவம் வர வச்சா இரிட்டேட் பண்ணாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நெக்ஸ்ட் கற்பனை ஏதாவது ஒப்பீனியன்? இதுக்கான உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது? யோ பேசு பேசியா பேசுடா. ஓகே, படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். நான் கமலுக்காக வெயிட்டிங். கமல் அது ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த ஒரு பாட்டு வந்துச்சு நடுவுல. படத்துல பாட்டு வந்துச்சா? காம்ப்ளெக்ஸ் போய் ஒரு பாட்டு சும்மா மியூசிக் மட்டும். அந்த சீன்ல பிரின்ஸ் படத்தோட டைரக்டர் கேமியோ கொடுத்திருந்தாரு. அது எத்தனை பேர்? அனுஜி. இந்த வீடியோ முழுக்க பிரபாஸின் வண்ணம் அல்ல, ஆனா அந்த மாதிரி தான் போயிடுச்சு. பட் சாரி கைஸ், எனக்கு பிரபாஸ் பிடிக்கும். பாகுபலில வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன்ல உங்க பேரை காமிச்ச உடனே அந்த கைத்தட்டலும் விசிலும். பாகுபலில நான் 4 வாட்டி தேடுறேன். டபி விட எனக்கு இப்பதான் தெரியுது. ஐயோ சாமி வேற தமிழ் படம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாரி. ஓகே. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? கடைசியா கல்கி மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். விஎஃப்எக்ஸ்க்காகவும் ஸ்டோரிக்காகவும். மகாபாரதம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.